இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு அண்மையில் விடுவிக்கப்பட்ட 23 மலேசிய குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா தன்னார்வலர்களும் இன்று இரவு வீடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இன்று காலை இஸ்தான்புல்லில் இருந்து புறப்பட்டு இரவில் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் இதனை உறுதிப்படுத்தினார். இதற்கிடையில் மனித உரிமைகள் ஆராய்ச்சி மற்றும் ஆதரவு மையத்தின் வழக்கறிஞர் ஃபோமி அப்துல்லா மொயின் அனைத்து தன்னார்வலர்களும் நல்ல நிலையில் உள்ளதாகவும் வீடு திரும்ப தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆற்றல் ஆரியானா மற்றும் ஹைக்கல் அப்துல்லா ஆகிய இரு தன்னார்வலர்கள் தொடர் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்றும், ஆற்றல் தோள்பட்டை கிழிந்த நிலையிலும், அதே நேரத்தில் ஹைக்கலுக்கு கட்டை விரல் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.